மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சொல்ல போலாமா? புனிதமானது. இந்த சாக்லேட் 4 பேர் தான் இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. உங்க ஒருத்தன் படுத்துட்டான், காய்ச்சல் வந்துருக்கு. என்னடா பண்றீங்க? ரொம்பலாம் யோசிச்சீங்கன்னா அவ்வளவுதான், அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. ஏங்க கொடைக்கானல் வாங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓட்டிருக்கா கொடைக்கானல் போகலாமா? இதுதான் நம்மளோட பஸ். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடைக்கானலுக்கு எப்படி போக போகிறன்றதை பார்க்க போகிறோம். இப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. பயவில்லை. ஃபைனலாக வந்து கொடைக்கானலும் ரீச் ஆயாச்சு. ரூமும் செக்இன் பண்ணியாச்சு. இந்த வியூவை மட்டும் பாருங்கள். கரெக்டான நேரம் கொடைக்கானல் சுற்றி பார்க்குறதுக்கு. மறக்காமல் இந்த டைமில் விசிட் பண்ணுங்கள். செப்டம்பரில் வேறு லெவலில் இருக்கும். ரூமுக்கும் அந்த வியூக்கும் அப்படி இந்த இடத்துல சாங் ஆட் பண்ணிக்கப்பா எடிட்டரு. செக்இன் பண்ண ரூம்லேருந்து வியூ மட்டும் பாருங்கள். தரமான ஸ்பாட்டு. கொடைக்கானலில் ஒரு 14 to 15 பிளேசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக மார்னிங் 9 AM ஈவினிங் 4 PM வரைக்கும் கொடைக்கானலில் தரமான பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாமா? அப்படியே அந்த வியூவை மட்டும் பாருங்கள். தரமான இடம், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் கொடைக்கானல். ஃபைனலாக கொடைக்கானலும் ரீச் ஆயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாமா? ராதா மிஸ் அங்கே தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். 9 o'clock வந்து வெளியில் அவுட்டோர்ஸ் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 14 to 15 பிளேசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே இந்த வியூவை மட்டும் பாருங்கள். வேற மாதிரி இருக்கு. நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல. சாப்பிட போலாமா? ராதா மிஸ் என்னப்பா வாங்க போவோமா?
ராகவ மெஸ்ஸில் பூரியை ட்ரை பண்ணுவாமா? கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. பொங்கலை டேஸ்ட் பண்ணுங்க. அதேமாரி வந்து இங்கே வந்து எல்லா ஹோட்டல்லையுமே வந்து சுடு தண்ணி தான் தராங்க. ஏன் காரணம்னா குளிராக இருக்கும் கொடைக்கானல். அதே மாதிரி ராகவ மெஸ் எந்த ரூம்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஏசி இருக்காது, ஃபேன் இருக்காது. என்ன கொடைக்கானல் ஆம்லேட்லாம் தோசையை ட்ரை பண்ணிடலாமா? தோசை நல்லா இருக்கு. அவர் அடையார் அண்ணா நகர் கூப்பிடுறாரு. எங்கள் அம்மா காலத்து எங்கள் பாட்டி காலத்து வந்து வெஜ்ஜு தான் போட்டுருக்கோம். வெஜ்ஜு நான்வெஜ் ஆம்லேட் ஆஃப்லைன் போட்டுருக்கோம். பாரம்பரியம் எல்லாமே. உங்கள் கடை கரெக்டாக எந்த இடத்துல உங்கள் லொக்கேஷன்? அண்ணா சாலை இந்த ஏரியாவுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே இருக்குன்னா அண்ணா சாலை. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று ஃபுட்டு காலையில் என்னென்ன போடுறீங்க, மதியம் என்னென்ன இருக்கும், டைமிங் எப்படி உங்களுக்கு? காலை 7 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்லி, தோசை, பொங்கல், பூரி, காப்பம், பணியாரம் ஒரு ஐட்டம் போது நிற்கிறது. சரி, பெரியாப்பம் எல்லாமே. மதியானம் சாப்பாடு ஒயிட் ரைஸு, தக்காளி, லெமன், ஒயிட் ரைஸ் வீட்டில் 80 ரூபா சாப்பாடு. அது காய் ஒரு சாம்பார் நான்வெஜ். சர்ச்சில் போகணும், வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும், இறங்கணும். மக்களே, ஒரு சரியான ஒரு தரமான வியூ பாயிண்ட். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃப்ரீயாக பேச ஆரம்பிங்க. அப்படியே இங்கே பாரு, சேனல் ஆரம்பித்தா மட்டும் போதாது. இது வந்து 2 சேனலில் இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான். எப்படி அந்த மிஸ்ட்டை மட்டும் பாருங்களேன், தரமாக இருக்கு. கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. என்ன பண்ணணும், ஃபுல்லாக எடுக்கும் ஃபோக்கஸ் வாக் வந்துட்டோம். கோர்க்கல் பாக்ஸ் வந்துட்டோம், அவ்வளோதான். இப்படி தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி இருக்கா, இப்படி இருக்கணும்னா இப்படி தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து என்னன்றது தெரியல. தரமான பிளேஸ். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் கோக்கர்ஸ் வாக்கை. தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸே
பிஃபோர் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்து கரெக்டாக வந்தோம் காலேஜ் பசங்களோட. அதோட இப்போ தான் வரேன். தரமாக இருக்குது ஸ்பேஸு. ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எக்கச்சக்க வித்தியாசம். எவ்வளோ வித்தியாசம்னா கரெக்டாக இதெல்லாம் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்து இதில் எதுவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டை வந்து முடிக்க போகிறோம். பாருங்க மிஸ்ட் பாருங்க வேற மாதிரி இருக்கு. கொடைக்கானல்ல இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்ம எம்டி லைஃப் தாக்குங்க மக்களே. இதுதான் நம்ம எம்டி லைஃப் vlogger. நான் இருக்கிறப்ப என் மாவன் மேல எவன்டா கை வைப்பான்? பிறச்சு செத்துருவோம். 5 பிணங்கள் மீட்பு அப்படின்னு நியூஸ்ல வருவான். 5 இப்படி 4 பேர் தான் இருக்கும் இதுல கணக்கு. அப்படியே இங்கே ஸ்நாக்ஸஸுமே இருக்கு. வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. கேண்டீஸ். அப்படி இந்த வியூவை பாருங்க. அப்படியே எம்டி லைஃபையும் பாருங்க. ஏன்பா எம்டி லைஃப்னு வச்சிங்க உங்கள் சேனலுக்கு? வந்து அதுக்கு காரணம் பல காரணம் இதுக்கப்புறம் வர கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸுமே இருக்கு இங்கே பாருங்க. வாங்க வாங்க வாங்க. தரமான மிஸ்ட் அங்கே பாருங்க. ஐயோ வேற மாதிரி. நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. கொடைக்கானல்ல 90s கிட்ஸோட ஃபேவரட்டான சாக்லேட்ஸ் பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாக். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெட்டீரியல்ல தான் உள்ள ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து உள்ள மட்டும் போட்டோஸ் எடுத்துற வேண்டாம். ஓகேவா பையா? ஆக்சுவலாக நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வேர்ல்டுலேயே இந்த மாதிரி 2 சர்ச் தான் இருக்குது. ஒன்று ஃப்ரான்ஸில், ரெண்டாவது வந்து கொடைக்கானலில். 159 இயர்ஸ் ஓல்டு சர்ச் இது. அப்படியே பாருங்கள் சர்ச்சை. மிஸ்ட்டை மட்டும் பாருங்கள். வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட் 14th and 15th வந்து இந்த இடத்துல வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் இந்துஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் 3 பேருமே சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவான்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஆகஸ்ட் 15th and 14th. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்ச் தான். ஆனால் இங்கே இருக்க விஷயத்தை பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு முஸ்லீம்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயமுமே இங்கே இருக்குது. மக்களே வேற மாதிரி இருக்குது சர்ச்சு. கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அப்படியே நான் ஒரு ஓவர் வியூ காட்டுறேன். பார்த்தீங்களா? இந்த மிஸ்ட் வந்து எப்பயுமே இங்கே இப்படி தான் இருக்குமான்றது தெரியல. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. சுற்றி மிஸ்ட்டு தான். சர்ச்சில் போகலாமா? ஒன்றும் இல்லை.
பார்த்துருவாங்க எவ்வளோ தெரியாது வெயிட் தான் 41 கிராம் இருக்கு 410 ரூபா சந்தனம் பியூர். மண்ணுக்கு மேல விளையிற தங்கம் பேரு செஞ்சந்தனம். ஆனால் இது பில் போட்டுருங்க. தைலம் நீங்கள் கேட்டதுக்காக கம்மி பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இது வயிறு வலிக்குமா? கிராம் எடுத்துக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் தான் போட்டுருக்கேன். ஓகே ரேட்டு கம்மி பண்ண முடியாது. சூப்பர்ண்ணா, நீ வேற லெவல் தலைவா. இது சும்மா டேஸ்ட் பண்ணுறது. மக்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொடைக்கானல்லையே ஒரு முக்கியமான இடம் சூசைட் பாயிண்ட். பார்க்குறீங்களா? இந்த கடலுக்கும் இதுக்கும் எவ்வளோ க்ரீன் வேலி எந்த அளவுக்கு வியூ இருக்கும் உள்ளே போய் என்னன்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக சூசைட் பாயிண்ட் கிட்ட மிஸ்ட்டை மட்டும் பாருங்களேன், அப்படியே வேற மாதிரி இருக்குது. அதுவுமே இங்கே வந்து மேக்ஸிமம் கேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் கார்ஸ் தான். எம்டி லைஃபை பாருங்க, எம்டி லைஃப். மீண்டும் சிறப்புக்கு வந்து விட்டோம். ஆக்சுவலாக சூசைட் பாயிண்ட் உள்ள ஃபுல்லாக ஒரே பஜார் மாதிரி இருக்குது. நம்ம டி நகர் மாதிரி சுற்றி கடை தான். பாருங்க கிட்ஸு சாக்லேட்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு தேவையானது அனைத்தும் இருக்கிறது. பாருங்க எம்டி லைஃபோட ரியல் ஃபேஸை பாருங்க. ரியல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம கூட வந்து யார் இருக்காங்கன்னா அவர் தான் இருக்காரு. அவரோட தம்பி கார்த்திக். தம்பிங்கடா. கார்த்திக் இவனோட தம்பி தான் கார்த்திக். கேமராமேன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வியூ மட்டும் பாருங்க பாப்போம். கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சூசைட்லாம் பண்ணுவாங்க, நிறைய கொலையும் இங்கே தான் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பஸ்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாரு டிரைவர் சொன்ன கதைகளே இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலை எப்படி வந்து குறைச்சி நிமிஷத்தில் நம்மளோட எவ்வளோ பெட்டராக சொல்ல முடியுன்றதை வந்து அதை விட பெட்டராக வந்து சொல்லியிருக்காரு. அந்த கிளிப் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இது வந்து எப்பயுமே பனிமூட்டமாக தான் இருக்குமா. போன உள்ள விட்றோம். தூக்கி போடு, இப்போ மேலே வரும்டா. தூக்கி போட்டால் மேலே வரும். ஆமாம், நீங்கள் வந்து ஃபோனை தூக்கி போட்டிங்கன்னா மேலே வரும். ஆமாம் தம்பி. என்ன தம்பி பண்ணுறவங்க என்னடா இது? பர்ச்சேஸ் ஹவு மச்? சுபாஷ் வந்து உள்ள களி கிண்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சுபாஷ் கோயம்பேடு மாறுற தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெய்யுது. என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னா பில்லர் ராக். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து பில்லர் ராக் போய் பார்த்தோன்னா எதுவுமே தெரியாதான். ஸோ அதனால் இங்கே போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க.
பாருங்க, சரியான மழை வேற இந்த டைமில். ஆக்சுவலாக இந்த சைடில் தான் போனோம், அந்த பில்லர் ராக்கு. இப்போ இந்த மிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால போகிறதும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. மழையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடித்த மாதிரி மக்களே, சரியான மிஸ்ட்டு. இந்த மாதிரி மிஸ்ட்டு வேறு எங்கேயுமே பார்க்கல, இந்த இடத்துல தான் பாருங்க. எதுவுமே தெரியல ஆக்சுவலாக. ஐ லவ் கொடைக்கானல். வா 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 வா. ஆமாம், பஜ்ஜி. எந்த இடம்டா? நான் போயிருக்கேன், அலக்கலான இடம். எந்த இடம்? குணா கேவ். மக்களே, ஃபைனலாக குணா கேவுக்கு வந்துட்டோம். இந்த மண் இது குணா கேவா? நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. குணா கேவே ஃபேமஸ் ஆச்சு. வாங்க, சரியான மழையும் பெய்யுது, எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். மழையில் வந்து மாட்டிக்கிட்டோம் இந்த டைமில். வாங்க அப்படியே மேலே போவோம். சுபாஷா ட்ரெயின்லாம் வந்து குணா கேவ் வந்தாச்சு. சரியான மழை, மழையிலேயே அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரோம். ஆக்சுவலாக மழையில் வரது வந்து ரிஸ்க்கு. நம்ம பீப்புள்ஸ்லாம் அப்படியே பின்னாடி நடந்து வராங்க. இங்கே ரெயின் கோட்டுமே இருக்குது. ₹100 நினைக்கிறேன் ரெயின் கோட்டு. சுபாஷ் குணா கேவ் உள்ள போகும்போது ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. லொக்கேஷன் அப்படி தான் இருக்குது. அப்படி நீங்களே பாருங்கள், சுற்றி மழை வேறு வந்துருச்சு இந்த டைம் பார்த்து. வெறித்தனமான மழை. சரி, இருந்தாலும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்ற ஒரே ஐடியாவில் தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். குணா கேவ் பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாருமே நனைஞ்சிட்டு தான் வராங்க. பாதி பேர் கூட எல்லாமே போகிறாங்க எங்களை போல். சப்போர்ட் பண்ணுங்க. அதே மழை இப்போ சுபாஷை போய் பார்க்க போறோம். நிறைய பேர் மழையில் பார்த்தோம்.
மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. பாருங்க, அப்பயும் அந்த கிரேஸ் குறையில. மழையிலேயே சுபாஷ் ஃபைனலி ரீச் ஆயாச்சு. சரியான மழை, ஆனா கூட்டத்தை பார்த்தீங்களா? கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. மிஸ்ட் கலந்த ரெயின். வாங்க அப்படியே மேலே போகலாம். பாருங்க, அங்க பாருங்க. சுபாஷ் யாரு அந்த ஏரி நிக்க சொன்னாங்க? பாலாஜி இங்க பாரு, பாலாஜி அஜி இங்க பாரு. வந்துட்டோம் கூட்டத்தை பாருங்க. ஃபைனலாக வந்து குணா கேவை வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. செம்ம மழை. மழையிலையுமே கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. காப்பாற்ற போனாங்களாம் பார்த்தீங்களா? ஆமா, அடிக்கிறானுங்க. அடுத்த ஸ்பேஸில் சந்திப்போம். எம்டி லைஃப் வந்துக்கிறதுக்கு மழையில் நினைவு விட்டாங்க. நாங்கள் நினைக்கல, இயற்கையாக நினச்சி. மலைக்கு சூடாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி. அந்த வியூ பாருங்க, வேற லெவல்.
மக்களை இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். அப்படியே ஒரு ஓவரால் வியூ அப்படியே பார்த்துருங்க பைன் ஃபாரஸ்ட்டை பற்றி. வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் போல இது. ஆக்சுவலாக இங்கே ஃபோட்டோஸும் எடுக்கிறாங்க பயங்கரமாக. அதேமாரி இங்கே வந்து மழை டைமில் வந்து அட்டைப்பூச்சிலாம் அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் உள்ளே அதிகமாக போக வேணாம்னு சொன்னாங்க. மழை டைம்னால அட்டைப்பூச்சி பார்த்துங்க வேற மாதிரி இருக்குது லொக்கேஷனு. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த வீரா சூரா அந்த ரீல்ஸ்லாம் இங்கே தான் எடுத்தாங்க பாருங்கள். இதுதான் பைன் ஃபாரஸ்ட். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அதிகமாக எடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக சொல்லணும்னா இந்த தமன்னா வந்து ஆடுவாங்கல்ல, முடிஞ்சா நம்மளும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம். இதுவும் வந்து ஒரு மோஸ்ட் விசிட்டிங் ஸ்பாட் கொடைக்கானலில். மேக்ஸிமம் பீப்புள் இங்கேயும் குணா கேவ் வந்து. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு ட்ரூத் இருக்குன்னா, இங்கே இருக்க மரத்தை வச்சு தான் நம்மளோட இந்தியன் கரன்சியே எடுக்கிறாங்க. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். அதேமாரி இங்கே ஃபோட்டோ ஷூட்டிங்கே அதிகமாக நடக்கும். மேக்ஸிமம் இந்தமாரி நேச்சர் அதிகமான இருக்கிற இடத்துலாம் வந்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணும். கொடைக்கானல் பயணிகளா ஃப்ரேமை பாருங்க ஜி. எங்க பைன் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. என்ன ஒன்று அட்டைப்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது. மழை டைம்ன்றதுனால அங்கங்கே ஏறிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மழை டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ். அதேமாதிரி கொடைக்கானலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? கொடைக்கானல் போகலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அது வந்து என்ன சொல்கிறது புரியல, ரொம்ப பெருமையாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்கிறத விட இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு. அதனால இது வரைக்கும் நான் பார்த்ததில் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இது ஊட்டி போயிருந்தேன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஒரு சில கேரட் தோட்டம் இந்த மாதிரி வந்து இந்த சாக்லேட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையாகவே இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டூரிஸ்ட் வந்தோம்ல, அந்த பஸ்ஸில் வந்து தரமாக இருக்குது. அங்கே வந்து நம்ம கொடுத்ததில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து கேட்டோன்னா அங்கே நம்ம அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து எவ்வளோக்கு வாங்கி சாக்லேட் நம்ம வந்து 200க்கு வந்து வாங்கணும். யூஷுவல் ப்ரைஸ் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 280ன்றது வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 250ன்றது 280. அப்புறம் பேசினதுக்கப்புறம் ஒரு 250 அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 200க்கு வந்து வாங்க. சாக்லேட் டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க சொன்ன விதம் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும், யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் கரெக்ட். ஆமாம், அந்த கடையுமே வீடியோவில் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம வீடியோ கிளிப்பில் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து காப்பி கட்லேயும் பார்க்கலாம், எம்டி லைஃப்லேயும் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைன் ட்ரீ ப்ராடக்டினுடைய ஹிஸ்ட்ரி என்னன்றது பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து நமக்கு இந்தியன் கரன்சி வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வுட்டிலேருந்து தான் அந்த பேப்பர்ஸ் வந்து ரெடி ஆகுதுன்றது வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து எனக்கு ஹிஸ்டாரிக்கலாக கேட்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து கேட்கும்போது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா சுபாஷை வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியல. சுபாஷ் சரி ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. வந்தாச்சு. இங்கே வந்து 20 மினிட்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும். 20 மினிட்ஸ் குணா கோவைக்கு ஒரு 40 மினிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். போகலாம் வாங்க. We reached next spot. பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் உயிரியல் சரணாலயம். வாங்க அப்படியே பார்ப்போம்.
இப்போ ஒரு தரமான லொக்கேஷன் பார்க்க போறீங்க. அப்படியே பொறுமையாக என் பின்னாடி வாங்க. இந்த லொக்கேஷனை பார்க்கலாமா? அவனை சுபாஷ் கொண்டு நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தா தண்ணி கொட்டுது. லொகேஷனை பாருங்க. உங்களுக்கே அப்படியே அந்த மேகம்லாம் அப்படியே அந்த மிஸ்ட் கலையட்டும். அந்த மலைக்கு நடுவில் அருவினாலும் தெரிய மாட்டேங்குது மாதிரி. இதெல்லாம் எங்கேயுமே இருக்காது, கொடைக்கானல் தான். இப்போ நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேயர் பாயிண்ட்டு. நம்ம இங்கே வந்து இங்கேருந்து நமக்கு வந்து மூணார் போகிறதுக்கு 83 கிலோமீட்டருக்கு ஒரு இடம் வந்து ரோடு வந்து ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இது யூஸில் இல்லை. அண்டு இது கேட்கும் போதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக வந்து எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் வந்து முக்கியமாக சொல்லிக்கிறேன். இது வந்து 1929 ஆண்டுகளில் வந்து துவங்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நமக்கு வந்து அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. இங்கேருந்து வியூ பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து அருவி வந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மறைஞ்சிருச்சு, டோட்டலாக மறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அது எடுக்க முடியாது. நான் அது பின் பண்ணுறேன் உங்களுக்கு. தென் எக்ஸாக்டாக வந்து இந்த லைனில் தான் இருந்துச்சு. அங்க ஒருத்தன் படுத்துட்டான், காய்ச்சல் வந்துருக்கு. என்னடா பண்றீங்க? இன்னியோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்தாச்சு. அதாவது லேக் வியூவில் ஒரு ஹை பிச்சில் இருந்து பார்க்குறோம். இந்த லேக்கை சுற்றி நம்ம போகலாம் நாளைக்கெல்லாம். சைக்கிள் நம்மளோட இது ஆக்சுவலாக இதுதான் வந்து அப்பர் லேக் வியூ. இங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்டார் வடிவத்தில் தெரியும். உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. நாளைக்கு வீடியோவில் வந்து அந்த ஃபுல் லேக் வந்து சுற்றி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த அளவு தான். சிக்கன் ரைஸ் சொல்லவா என்ன பரோட்டா தரமாக இருக்குது. இப்போ தான் எல்லா லொக்கேஷனையும் பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஒரு சிக்கன் ரைஸு, பரோட்டா, எக் ரைஸ், ஒரு மீல்ஸு, சில்லி சிக்கன் சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஆக்ஷன் ஆக்ஷன். நைட் லைஃப் ஆஃப் கொடைக்கானல். அங்கே பாருங்கள், சும்மா லைட்னிங்லாம் மின்னிக்கிட்டு இருக்குது மலையில். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஏங்க கொடைக்கானல் போகிறோம்? அப்படியே டின்னர் தான் போக போகிறோம். அப்படி என்னென்ன கடைக்கெல்லாம் போகிறோம், என்னென்ன சாப்பிட்றோன்றது அப்படி கண்டினியூவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. கிளாஸ் எத்தனை வந்துட்டு பண்ணுவேன். நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப முடியல. அக்டோபர் மாதத்தில் வந்தீங்கன்னா இதான் நல்லது. முடிஞ்சு அவ்வளோதான். சாப்பிட போவோமா? போகலாம். எங்கே போகலாம்? ஜூனியருக்கு ஒரு ஃபன் ஓவர்லோட வீடியோ அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. சரியான காமெடியெலாம் அடங்கி போயிருக்கு. என்னப்பா போவோமா? சரி, என்னால முடியல. பண்ண சம்பவம் ஓடாடெல்லாம் கத்திட்டாரு. சரி வாங்க, நம்ம சவர்மா தான் வேணும்னு ஒருத்தர். ஷவர்மா தான் வேணுமா உங்களுக்கு துறைக்கு? நான் போவோமா? ஷவர்மா ஷவர்மா கேமராமேனுக்கு எல்லாமே பார்க்கறது எல்லாம் கேட்குறாங்க. என்ன கடை பார்த்தாலும் சரி, நான் கேஎஃப்சின்ட்டு அங்கேயும் போகிறேன். இந்த கேமரா மேலே சமாளிக்க சாப்பிட்ட உடனே பசிக்கிறது. பேப்பர்லாம் இருக்காத்தி அதை இரு. மீன் கால் மாதிரி இருக்கு. வேற மாதிரி கண்ணில் விழுந்தா நான் போகிறேன். கொடைக்கானல்ல நண்டு சூப்பு தரமாக இருக்கு. கடனை நண்டு ஏவி வீட்லி மீன் குழம்பு சளியெலாம் இருந்ததுன்னா அறுத்து கொள்ளிடும். வரவங்களாம் வந்து பேசுகிறேன். இவர் சுப்பிரமணியம். இங்கெல்லாம் நீங்க வரணும்னு அவசியம் கிடையாதுடா.
இது எடுக்காது அது என்னடா பண்ணுறீங்க இங்கே வச்சுங்க பாலாஜி? காத்தி ஆசையாக கேட்டான்னு வாங்கினா டப்பா பின்னாடி மறைச்சி வச்சுருக்காங்க இவன். சிவசாமி இங்கே பாரு. மீன் குழம்பு போட்டுருவோமா? குடி இது போட்டுருவா விளாக. இன்னைக்கு வந்து நம்ம டேட் இருக்கோம். இங்கே வந்து மார்க்கெட், சண்டே மார்க்கெட்டுன்ற மாதிரி இங்கே வந்து போடுறாங்க. நம்ம இருக்க ரூம் பக்கத்துலேயே, நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் தான் என்பிஎம்ன்ற ரூமில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட் மாதிரி லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரை ஃப்ரெஷ்ஷாக இங்கே விளைவிக்கிற எல்லா பொருட்களுமே இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்ரி சண்டே வந்து இங்கே மார்க்கெட் இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. இது எல்லாமே இங்கே விளையிறது. பீட்ரூட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நடக்க முடியல அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து கம்மியான விலைக்கு வந்து சண்டே மார்க்கெட் இங்கே. அதாவது கொடைக்கானலில் கிடைக்கிற எல்லா விஷயத்தை வச்சுமே இங்கே வியாபாரம் தான். பாருங்க, எவ்ரி சண்டே வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சண்டேவுமே இப்படி தான் இருக்கும் போல். கண்டினியூவாக ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. சண்டே மார்க்கெட்டில் இங்கே ஷர்ட்ஸு அண்ட் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்னலாம் இருக்குன்றது பழம், நாட்டுப்பழம், வெஜிடபிள்ஸ், சிறுதானியமே எல்லாமே இருக்குது. வாழைப்பழத்தை பாருங்கள். ஸ்லிப்பர் பார்த்தியா? ஸ்லிப்பர் வந்து நான் பேஸ்ட்ரி கார்னர் போகலாமா? கொடைக்கானல்லையே ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்பாட்டு பேஸ்ட்ரி கார்னர் தான். ஆல்மோஸ்ட் அங்கே கூட்டம் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போயிட்டு. பெல்ஜியம் கொடுங்க. இந்த கேக்லயே ஆக்சுவலா வேற ஒன்று வரும். மொத்தம் 3 இருக்கும். கேக்ல 3 இருக்கும். அது அப்படி ஐஸ்கிரீம் 2. பேஸ்ட்ரி வாங்கிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். பேஸ்ட்ரி போடுங்க. கம்மியா இருக்கும்.
கப் கேக் 2 4 பேஸ்ட்ரி. பேஸ்ட்ரி கார்னர் வந்து ஒரு பனானா ஐஸ்கிரீம், ஒரு வெனிலா. ஆக்சுவலாக இது பனானா அண்ட் இது வெனிலா. டேஸ்ட் பண்ணுங்க. கேக் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரிஜினல் பனானா ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணலாம். பனானாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் பில்லு. ஒரு சாண்ட்விச் அண்ட் ஐஸ்கிரீம் 2, குக்கீஸ் 1 அண்ட் கப் கேக் வந்து 2 அண்ட் பேஸ்ட்ரி வந்து 4. ஃபைனலாக வந்து பேஸ்ட்ரி கேட்குறாங்க. கேக் டேஸ்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இங்கே 2 ஐட்டம் தான் இருக்குது இன்னைக்கு. ஆக்சுவலாக 3 வரும் இங்கே. நீங்கள் நம்ம வாங்கியிருக்கு பட்டர் ஸ்காட்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் ஏதோ அந்த கேக். டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் எக்கோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி தூக்கி கொடுக்குது. நல்லா ஃப்ளேவர். பேஸ்ட்ரி கார்னரோட முக்கியமான ஸ்நாக்கே இதுதான் பேஸ்ட்ரி. நடுவில் வந்து க்ரீம் பண்ணி லைக் டேஸ்ட் பண்ணிக்கலாமா? சின்ன ஒரு பண்ணு, அதுவும் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கும். அதுலேருந்து பன்னில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீம் வந்து இது கொஞ்சம் நல்லா இந்த பன்னில் வந்து ஸ்வீட்னஸ் இல்லை, க்ரீமில் தான் ஸ்வீட்னஸ் இருக்கு. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சாண்ட்விச் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக எக் சாண்ட்விச்னு நினைக்கிறேன். எக் தெரியல. எக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாமா? இது ஒரு நார்மல் சாண்ட்விச் தான். நார்மலாக தான் இருக்கிறதுல ஒரு குறைவான ஐட்டமாக இருக்குது. மொத்தம் 4 to 5 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. எப்படி இருக்கு ட்ரை பண்ணலாம். பார்ப்போம். இப்போ வாசனை மேலே நல்லா மொறுன்னு இருக்கு. சாஃப்ட்னஸ் வந்து கண்டிப்பாக மேலே மைக்கில் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே தான் கூட்டம் வந்து ஹெவியாக இருந்தது. வந்து ஸ்டார்டிங்கு குக்கி பாருங்கள். பெல்ஜியம் ட்ரை பண்ணிடலாமா? இது வந்து ஒரு நார்மல் பிஸ்கட் அந்த அளவுக்கு இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் ஒன்று எக்கோட ஃப்ளேவர் மட்டும் ஒரு சில கேக்லேயும் ஒரு சில குக்கீஸ்லேயும் மட்டும் எக்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். பேஸ்ட்ரி கார்னரை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஃபைனலாக வந்து கொடைக்கானல் போட்டிங்க்கு வந்தாச்சு. 4 பேர். டைமிங் வந்து ½ ஹவருக்கு மேலே தாண்டி போனாலே எக்ஸ்ட்ரா 300 என்னன்றது தெரில. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக பில்லு தான். நான் பில்லு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பொறுமையாக ஏறா தம்பி. டேய் அங்கிட்டு போடா. ஏன்னா இப்படி பண்ற? கார்த்தி நீ ஃப்ரெண்ட் அடுத்தது போ. பாலாஜி நீ உட்காரு. ஏய் கப்பல் சாச்சு. அது கார்த்தி அந்த சைடு போ. ஓகேண்ணா. டைம்ல பார்த்துக்கோ. ஓகேண்ணா ஓகேண்ணா. ராசா ராசா என்ன காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் போட் ஹவுஸு. வண்டி அப்படி ஓட்டுனா
தலைவரே வண்டியை நவுத்துங்க, வண்டி மோத போகுது. அது வரைக்கும் டைரக்ஷன் இருக்கு, திருப்படா. அவங்க வந்து நம்ம வண்டி நான் வந்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அங்கே பார்த்தீங்களா க்ரௌடு? பார்த்தீங்களா? அப்படி படா காய்ஸ். இது முற்றிலும் நாங்களாக தான் ஓட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. பெடலு வந்து நாங்களே வந்து டிராவல் பண்றோம். ஒழுங்கா எவ்வளோ ஐயா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவருக்கு ஆண்ட்ரோ வழியா காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. தரமான போட்டு லைஃப் ஜாக்கெட் வந்து கழட்டவே கூடாதான். அவங்க வந்து வார்னிங் மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே அப்படியே பாருங்க. 30 மினிட்ஸுக்கு டிரைவர் பார்த்தீங்கன்னா தோறுக்காரு. எம்டி லைஃப் இருக்காங்க ஓட்டுற. இன்னைக்கு ஹேண்டில் பார் வர என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து மனு வீணைகள் யாருடனும் வாத்து பாரு வாத்து பாருங்க. இன்னைக்கு வேட்டதான் மக்களே. 1 மினிட் கட் பண்ணிட்டேன். பெடலை ஸ்லோவாக போடுப்பா. போட் ஹவுஸ் வந்துருக்கோம். சுற்றி பாருங்க எப்படி போட் ஹவுஸ் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இப்படி மாரி ஃப்ரண்ட்ல மாரிடா. நீ மாரி ராஜி இப்படி மாரி இப்ப மாரி ஏங்க வர மக்களே பயங்கரமா இருக்கு. வியூ பின்னாடி பாருங்க. வியூ பின்னாடி பாருங்க. பின்னாடி வியூ பாருங்க பாருங்க. மக்களே ஊட்டிக்கு வாங்க, நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கு, ஜாலியா இருக்கு. ஏங்க கொடைக்கானல் வாங்க, போட் ஹவுஸ் வாங்க. போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ வந்து கொலைப்பு விட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம போன இந்த ஸ்வீட் பேக்கரியும் அதே கணக்கு தான். ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் 1 ஹவர் சொன்னது அப்படி தான். பட் இருந்தாலும் இங்கே ½ ஹவருக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஆக ஆக டைமுக்கு நமக்கு திரும்ப சார்ஜஸ் வந்து வரும். அந்த இடத்துல சுற்றி பார்க்கவும் முடியல, வெரி டிசப்பாயின்மெண்ட். ஓகே, இனிவே நம்ம வந்ததுக்கு சிறப்பாக வந்து இங்கே போட்டிங் வந்து ஓரளவுக்கு வயிறில் தண்ணி போட்டுக்கிட்டு நம்ம முட்டை போகிறாங்க. போட்டை முட்டை முட்டை என்ன முட்டை இடிச்சு போற ரைஸ் இடிச்சிட்டாங்க. கார்த்தியூர், அஜித், பாலாஜி. அங்கே தெரியுதா உங்களுக்கு என்னன்னு தெரியல. பார்த்தீங்க பச்சை பாம்பு இருந்தால் தானே தெரியாது. அங்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. வந்து நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். போட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். பக்காவான ஸ்பாட் இது. கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடைக்கானலே போட் ஹவுஸ் வாங்க, மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மேலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். ஆலன் கரெக்டான ரூட். இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. நான் GTA Vice Cityல ஓட்டிருக்கேன். அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். அலன், உனக்கு வண்டி ஓட்ட தெரியல. டிக்கெட் கொடுறா. இருங்க வரும். பார்த்து உஷாரா போடுறோம். அங்கே தான் பண்ணாதெல்லாம் அதை தான் பண்ணுறாங்க. பாலாஜி உஷாரா பிடிங்க தம்பி. அங்கே இதுடா சீட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னண்ணா போட்டு மசாலா போட்டேன்.
இல்லை இது வந்து சிக்கன் சாப்பிடுங்க. எம்டி லைஃப் தான் இன்னைக்கு ரிவ்யூவர். சாப்பிட்டு போய் சாப்பிட்டு சொல்லுங்க. சூடாக இருக்குது, அதனால சாப்பிட முடியாது. இப்போ வந்து இந்த உளுந்து கறி மாதிரி இதே சிக்கன் சும்மா சைடு பீஃப் ஆச்சு. ஏன் அவனுக்கு சொல்கிறாங்க வாங்கி இருக்கிறது குஸ்கா எடுத்துக்கிறது. இது தனியாக வரும். இது தனியாக வருமா? இது தனியாக வருமாடா? கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் அதுக்குள்ளே ஆகிடும். அப்போ அங்கேயே வந்துடுறேன் முன்னாடியே இவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்காக வச்சுருக்கு. அது ஒரு பெட்டரான விஷயம். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து ட்ரிப்பை முடிச்சாச்சு. பஸ் வந்து திரும்ப ஃபுட் பிளாக்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். மஜா வந்து ஸ்டில்லாம் விட்டான் எடுக்கிறேன்னா இதெல்லாம் ஸ்டில்லு நான் எடுத்தேன். அது நான் எடுக்கலாம். யாரும் அது சைன் ஆஃப் பண்ணுறேன். பை பை பை. இன்றுடன் முடிவடைகிறது. வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முடிச்சிடலாமா வீடியோவை? அப்படியே வந்து